ஹாய். சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட வரீங்களா? நேரம் போல் என்ன செய்ய, என்னைக்காட்டும் ஒரு நாள் எனக்குன்னு ஒரு நேரம் வரும். அன்னைக்கு ஜெயிப்பேன், மேலே காத்தாடி விடுவேன். சாப்பிட்றேன் சமோசா, முருங்கைக்காய் முட்டை பொரியல். முட்டை பொரியல் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை எடுக்கணும். முருங்கைக்கீரை எடுத்துட்டு காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு கீரையை மட்டும் நல்லா கழுவிட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 கடுகு போடணும், கொஞ்சம் ஜீரகம் போடணும், 2 வெள்ளைப்பூடு, 2 வெங்காயம் போட்டுட்டு லைட்டாக வதங்க விட்டுட்டு அப்புறம் கீரையை போடணும். கீரையை போட்டு கீரை கடையிறதுல போட்டு இந்த மெத்தடு. அதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தடு உங்களுக்கு என்னென்னா, இந்த கீரையில் தண்ணி ஊற்றி வேக போட்டு ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு கிட்ட அரை செம்பு வந்து 2 கிளாஸ் தண்ணி, அது 1 கிளாஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து குடித்தோம்னா அதுக்கு பேர் சூப்பு. அதே இது நம்ம தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே வதக்கணும்னா அதுக்கு பேர் கூட்டு, கீரை கூட்டு. அந்த கூட்டுலேயே நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. இருக்கிறதுலே பெஸ்ட்டான கூட்டு என்ன கீரை என்னன்னா முருங்கைக்கீரை தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேட்டிங்களா? உங்கள் வீட்லேயும் முருங்கை கூட்டு ரெடி பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியுறதை கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை அமைக்கிறீங்க. பாய்.